சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையம்மன் கோவில் திருத்தேரோட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், இது குறித்த விவரங்கள். வணக்கம் அரசு. திருப்பரங்குன்றம் பங்குனி திருவிழாவானது தேரோட்டத்தோடு தற்சமயம் ஆரம்பித்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்து வருகிற அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான கோஷத்துடன் தேரை கிரிவலப்பதை வழியாக இழுத்து வருகின்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். திருப்பொன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கொண்டாடப்படும் விழாக்களில் மிகவும் பிரசித்தி பெற்றதுதான் பங்குனி திருவிழாவாகும். இது கிட்டத்தட்ட 15 நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாக பார்க்கப்படுகிறது. 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு முருகப்பெருமான் தெய்வானுடைய காலையில் பல்லக்கிலும், மாலையில் தங்க மயில் வாகனம், தங்க குதிரை வாகனம், பூத வாகனம், அன்னவாதனம், தேசவாதனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாவித்து வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்று முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாண உற்சவமானது நடைபெற்றது. இதில் மதுரையில் இருந்து பிரியாவடையுடன் சுந்தரேஸ்வரர், மீனாட்சி அம்மன் ஆகியோர் கலந்து கொண்டு முருகப்பெருமானை திருமணம் கோலமாக நடைபெற்றது. இரவு மதுரை மீனாட்சி அம்மன் பிரியாவடையுடன் சுந்தரேஸ்வரர் வழி அனுப்பு விழா என்பது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து அம்பாரி வாகனத்தில் முருகப்பெருமான் தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாவித்து வருகிறார். விழாவின் சிதற நிகழ்ச்சியாக இன்று காலையில் பெரிய தோரோட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதனை முன்னிட்டு தான் காலையில் உற்சவர சன்னதியில் முருகன் தெய்வானைக்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வரை சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று வந்தது. சிறப்பு அலங்காரத்தில் 5:30 மணிக்கு தேரில் எழுந்தருளினார். அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். தேர் திருவிளைப்பாதை வழியாக ஆடி அசைந்து சென்று வருகிற அந்த காட்சிகளை பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசத்தோடு பார்த்து வருகின்றனர். சிறிய தேரில் விநாயகர் சென்றார். விழாவில் திருப்பொன்றம் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்லாயிரம் கணக்கானோர் கலந்து கொண்டு அரோகரா கோஷமிட்டபடி தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இதனால் திருப்பொன்றத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் பக்தி பரவசத்தோடு இருந்து வருகிற அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அரசி, விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.